அது என்ன வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொன்னால் எல்லோரும் வாழ்ந்துடலாமா? வாழ்க்கையில் யாருக்குமே பிரச்சனையே இல்லையா? அதை எதுக்கு சொல்கிறாங்க? வாழ்க வளமுடன் எதுக்கு சொல்கிறாங்க? மனவளக்கலையும் நம்மளுக்கு தேவைதானா? உடல் வளம் இருந்தால் போதாதா? எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு ஆரம்பத்துலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது. அப்போ எல்லாரும் சொல்லும்போது நானும் அந்த பயிற்சிக்கு வரேன். என்னால் வர முடியல, வேலை பணிச்சூழல் வர முடியலை. என்னோடய பையனை அனுப்புகிறேன். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். 15 வயசில் என் பையனை அனுப்புகிறேன். அவன் செய்கிறான் பாருங்கள். காலையிலையும் சாயந்தரமும் அவன் அலைஞ்சிட்டு வந்தாலுமே காலையிலையும் மறக்காமல் 6:30 மணிக்கு பஸ் ஏற முன்னாடி அந்த செஞ்சு தான் நம்ம அந்த காலைல சாப்பாடை சாப்பிடுவோம். பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது, 5 நிமிஷம் தான் இருக்குது, என்னத்தடா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் அவன் அதை செஞ்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு போவான். அதே மாதிரி தான் இரவும். அப்போ அந்த அளவுக்கு அவன் மனசை ஒருநிலைப்படுத்தி அவனோட இழப்பையும் தாங்கிக்கிட்டு அவன் இருக்கானா, அப்போ அது பெரிய விஷயமா எனக்கு இருந்தது. அவனும் எனக்கு உடனடியாக நீ போய் பாருமான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சான். உண்மையிலேயே எனக்கு பெரிய பலன் கிடச்சிருக்கு. ஏன்னா எனக்கு பயங்கரமான முதுகுவலி இருந்தது. இங்கே வந்ததுலேருந்து மகராசனம் பண்ணதுலேருந்து அந்த முதுகுவலி எங்கே போச்சுன்னே தெரியலை. அதே மாதிரி தான் மன உளைச்சலும் மன நிம்மதியும் எனக்கு ஓரளவுவாவது நான் இருக்கேன்னா அது இந்த அரங்கத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் அது எனக்கு கிடச்சிருக்கு.